வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானுடனான போரில் வெற்றி பெற்றுவிட்டோம், மிகப்பெரிய பரிசு கிடைத்தது என்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி. உங்களுடனேயே உரையாட ஆரம்பித்து விட்டீர்களா? ஈரானிய ராணுவ பேச்சாளர் ட்ரம்புக்கு பதிலடி. சமாதான பேச்சுவார்த்தை தொடர்பான அமெரிக்காவின் பிரேரணையை பாகிஸ்தான் ஈரானிடம் வழங்கியுள்ளது. ஈரானிய சிரேஷ்ட அதிகாரி தெரிவிப்பு. பிராந்தியத்தில் குவியும் அமெரிக்காவின் படை. அளிக்க வேண்டிய அதிகாரிகளின் பட்டியலிருந்து ஈரான் சபாநாயகர் வெளிவகார அமைச்சர் நீக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். ஈரானின் இஸ்பஹான் நகரில் உள்ள நீர்மூழ்கி கப்பல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையத்தின் மீது நேற்று புதன்கிழமை தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய கடற்படை புலனாய்வு பிரிவின் வழிகாட்டலின் பிரகாரம் முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல்களின் அங்கமாகவே மேற்படி தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக அந்த ராணுவம் கூறுகிறது. ஈரானிய கடற்படைக்கான நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பராமரிப்புகளை வடிவமைத்து உருவாக்கும் ஈரானின் ஒரே தளமாக இது கருதப்படுகிறது. இந்த நிலையில் அந்த நிலையத்தில் பல்வேறு வகையான ஆளில்லா கடல்சார் உபகரணங்களும் தயாரிக்கப்பட்டு வந்ததாக இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. இந்த தாக்குதல் ஈரானின் புதிய மற்றும் நவீன நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கும் திறனை பெருமளவு முடக்கும் என்றும் ஏற்கனவே உள்ள கப்பல்களை நவீனமயப்படுத்தும் முயற்சியை பாதிக்கும் என்றும் இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது. அதே சமயம் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28 தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை இந்நாட்டின் மீது 15,000 குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அமெரிக்க அரசாங்கமானது வளைகுடாவில் இடம்பெற்ற போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஈரானில் உள்ள சரியான நபர்களுடன் கலந்துரையாடி வருவதாகவும் அவர்கள் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்ள மிகவும் ஆர்வமாக உள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டு நேரப்படி நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு தெரிவித்தார். ஈரானுடனான போர்ச்சூழல் குறித்து ஊடகவியலாளர்களால் வினவப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்க உப ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் மற்றும் ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஆகியோர் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் அங்கு ஆட்சி மாற்றம் ஒன்றுக்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவித்த அவர் அதே சமயம் தான் இது குறித்து எவரையும் நம்பவில்லை என்று கூறினார். பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள ஈரானியர்கள் அமெரிக்காவுக்கு மிகவும் குறிப்பிடத்தக்க பரிசு ஒன்றை வழங்கியுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்தார். இது எண்ணெய், எரிவாயு மற்றும் ஹார்மோஸ் நீரிணை தொடர்பானது என்று குறிப்பிட்ட அவர் அவர்கள் உண்மையிலேயே வியக்கத்தக்க செயல் ஒன்றை செய்தார்கள். அவர்கள் எங்களுக்கு ஒரு பரிசை வழங்கினார்கள். அது என்று வந்தடைந்தது. அது பிரம்மாண்டமான பணப்பெறுமதியுடைய மிகவும் பெரிய ஒரு பரிசு என்று கூறினார். இருப்பினும் அவர் அந்த பரிசு தொடர்பில் மேலதிக விவரம் எதையும் அவர் வெளிப்படுத்தவில்லை. ஏற்கனவே உள்ள அணுசக்தி திறன்கள் மற்றும் கையிருப்புகள் நீக்கப்பட வேண்டும். அணு ஆயுதங்களை உருவாக்க ஒருபோதும் முயற்சி செய்ய மாட்டோம் என்ற உறுதிமொழியை ஈரான் வழங்க வேண்டும். ஈரானிய மண்ணில் அணுமூலப் பொருட்கள் எதையும் செறிவூட்டக்கூடாது என்பதுடன் ஏற்கனவே செறிவூட்டப்பட்ட அனைத்து பொருட்களையும் சர்வதேச அணுசக்தி முகவர் நிலையத்திடம் ஒப்படைக்க வேண்டும். ஹார்மோஸ் நீரிணை எப்போதும் திறந்திருக்க வேண்டும் என்பதுடன் அது ஒரு சுதந்திர கடல்சார் வலயமாக அறிவிக்கப்பட வேண்டும். ஈரானின் ஏவுகணைகள் எதிர்கால தீர்மானங்களுக்கு உட்பட்டதாக இருப்பதுடன் அவற்றின் எண்ணிக்கை மற்றும் பயணிக்கும் தூரம் குறைக்கப்பட்டு அவை தற்காப்பு நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பனவே மேற்படி திட்டத்தில் உள்ளடங்கிய நிபந்தனைகள் என இஸ்ரேலின் சேனல் 12 ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் காலத்தில் 1 மாத கால போர் நிறுத்தம் அமுலில் இருக்கக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் வெள்ளைமாளிகள் இது குறித்து உத்தியோகபூர்வ விளக்கம் எதையும் இதுவரை அளிக்கவில்லை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹாலிபாய் மற்றும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ஆகியோரை தமது அளிக்கப்பட வேண்டிய அதிகாரிகளின் பட்டியலிருந்து தற்காலிகமாக நீக்கியுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானின் உயர்மட்ட தலைவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்த இரு தலைவர்களுக்கும் சுமார் 5 நாட்களுக்கு தற்காலிகமாக பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது.
அதேவேளை துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் எகிப்து போன்ற நாடுகள் இந்த இரு தரப்புகளுக்கும் இடையில் இடைத்தரகர்களாக செயற்பட்டு வருகின்றன என சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன. பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றத்தை தணிப்பதற்கான ஒரு முக்கிய ராஜதந்திர நகர்வாக இது கருதப்பட்ட போதிலும் இந்த தற்காலிக தீர்க்கம் நிரந்தரமான ஒன்றல்ல எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவின் சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில் பாரிய முரண்பாடுகள் காணப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை தணிக்க பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதாக கூறும் அதேவேளை அமெரிக்கா தனது ராணுவ பலத்தை அங்கு அசுர வேகத்தில் அதிகரித்து வருகிறது. மத்திய கட்டளை தலைமையகத்தின் தரவுகளின்படி தற்போது இந்த பிராந்தியத்தில் சுமார் 50,000க்கும் அதிகமான அமெரிக்க படையினர் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் 5,000 கடற்படை வீரர்கள் மற்றும் மாலுமிகளை கொண்ட 2 கடல்சார் அதிரடி பிரிவுகளும் இந்த பகுதியை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் போர் நிறுத்தத்தை எட்டுவதற்காக 15 அம்ச திட்டத்தை அமெரிக்கா முன்மொழிந்துள்ள போதிலும் மறுபுறம் தனது படையை முன்னெப்போதும் இல்லாத வகையில் களமிறக்கி வருகிறது. அமைதி முயற்சிகளை முன்னெடுப்பதாக கூறிக்கொண்டு அதற்கு முரணான வகையில் பாரிய போருக்கான தயார் நிலையை அமெரிக்கா தீவிரப்படுத்தி வருவதை இந்த நகர்வுகள் வெளிப்படுத்துவதாக போரியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். வளைகுடா போரை தணிப்பதற்கான அமெரிக்காவின் உத்தியபூர்வ பிரேரணையை பாகிஸ்தான் ஈரானிடம் வழங்கியுள்ளதாகவும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தான் அல்லது துருக்கியில் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் ஈரானிய சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் நேற்று புதன்கிழமை தெரிவித்ததாக ராய்டர்ஸ் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதே சமயம் அமெரிக்காவின் 15 அம்ச சமாதான திட்டத்தை ஈரான் பெற்றுக் கொண்டுள்ளதாக இரு பாகிஸ்தானிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி AP ஊடகம் நேற்று அறிக்கையிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதில்லை என ஈரான் பகிரங்கமாக மறுத்து வரும் நிலையில் அந்நாட்டின் பெயரை வெளியிட விரும்பாத மேற்படி சிரேஷ்ட அதிகாரி ராஜதந்திர நகர்வுகள் குறித்து இவ்வாறு கருத்து வெளியிட்டிருப்பது ஒரு முக்கிய திருப்பு முனையாக நோக்கப்படுகிறது. பாகிஸ்தான் ஈரானுக்கு வழங்கிய உத்தியபூர்வ பிரேரணை தொடர்பான விவகாரங்களை அந்த அதிகாரி வெளியிடவில்லை. ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பை அகற்றுவது, ஏவுகணை திட்டத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் பிராந்திய ஆயுத குழுக்களுக்கான நிதியுதவியை நிறுத்துவது போன்ற நிபந்தனைகள் அந்த 15 அம்ச திட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாக இஸ்ரேலிய அமைச்சரவை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. துருக்கியின் ஆளும் கட்சியின் வெளிநாட்டு விவகாரங்களுக்கான உபதலைவர் ஹாரூன் அர்மகன் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கிடையே தகவல்களை பரிமாறும்படியில் துருக்கி ஈடுபட்டுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வளைகுடாவில் இடம்பெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ள நிலையில் நீங்கள் உங்களுடனேயே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என ஈரானிய ராணுவ பேச்சாளர் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானிய ராணுவத்தின் கதாமல் அம்பியா இப்ராஹிம் சொல்பஹாரி காணொலி காட்சியில் தோன்றி உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார். அவர் இதன்போது அமெரிக்காவையோ அன்றி ட்ரம்பையோ பெயர் குறிப்பிடவில்லை. உங்கள் தோல்வியை ஒரு உடன்படிக்கை என அழைக்காதீர்கள் என தெரிவித்த அவர், உங்களுக்குள் நிலவும் முரண்பாடுகள் உங்களுடனேயே நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் கட்டம் ஒன்றை எட்டியுள்ளனவா என வினவியுள்ளார். பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மை என்பது எமது ஆயுதப்படைகளின் வலிமை மிக்க கரங்களால் மட்டுமே உறுதி செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் வரை இந்த பிராந்தியத்தில் உங்கள் முதலீடுகளையோ அல்லது எரிசக்தி மற்றும் மசகு எண்ணெயில் பழைய விலைகளையோ நீங்கள் மீண்டும் காணப்போவதில்லை. பலத்தின் மூலமே ஸ்திரத்தன்மை பிறக்கிறது என்று அவர் தெரிவித்தார். அதே சமயம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மேற்படி அழைப்புக்கு பாகிஸ்தானுக்கான ஈரானிய தூதுவர் ரிசா அமிரி மொஹாடம் மறுப்பு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நேரடியாகவோ அன்றி மறைமுகமாகவோ பேச்சுவார்த்தைகள் எதுவும் இடம்பெறவில்லை என அவர் வலியுறுத்தினார். இதுகுறித்து அமிரி மொஹாடம் தெரிவித்த நிலையில், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைக்கான களத்தை உருவாக்க நட்பு நாடுகள் முயன்று வருவதாக கூறினார். இந்த திணிக்கப்பட்ட போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அந்த ஆலோசனைகள் பயனுள்ள முடிவுகளை தரும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என அவர் குறிப்பிட்டார். அத்துடன் தென் லெபனானில் ஈரானிய ஆதரவு ஹிஸ்புல்லா குழுவினரை இலக்கு வைத்து இஸ்ரேல் குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரான் நேற்று புதன்கிழமை இஸ்ரேலிய மின்சார கூட்டுத்தாபனத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்ததாகவும் இந்த தாக்குதலில் அந்த நிலையத்துக்கு சேதம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர்.